ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம இன்னைக்கு எந்த ரெசிபிஸும் பார்க்கல. ஒரு சின்ன ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். ஸ்காட்லாண்டில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து 60th பர்த்டே அப்படின்னு சொல்லி அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு தெரியாம இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து கேக் கட் பண்றதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க எல்லாமே. ஆக்சுவலா இவங்க வீடு நம்ம வந்திருக்கக்கூடிய வீடு வந்து நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு வீடு. இங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்படிங்கிற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து அந்த இருக்கிறவங்க மாதிரி சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அவங்க இங்க நம்ம வீட்டுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு தான் மாத்தி மாத்தி போக வேண்டியது இருக்கும். அது மாதிரி போயிட்டு போயிட்டு அப்பப்போ வந்துக்க வேண்டியதுதான். இந்த வாழ்க்கை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அவருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே வச்சு கேக் கட் பண்ண அவருக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இன்னும் வரல. அவரு கூட்டிட்டு வரதுக்காக அவங்க மருமகன் போயிருக்காரு. ஆக்சுவலா வந்து இவங்க யாருன்னா, என்னோட ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றவங்களோட அப்பாவும் அம்மாவும். அவங்களுக்கு வந்து எனக்கு பையன் பிறந்து ஒரு 18 டேஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு பொண்ணு பிறந்துச்சு. அந்த டெலிவரிக்காக அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்க இன்னும் ஊருக்கு போகல. இந்த டைம்ல அவங்க அப்பாவுக்கு வந்து 60th பர்த்டே வந்ததுனால வந்து 60ங்கிறதுனால ஸ்பெஷல் இல்லையா, கொஞ்சம் ஸ்பெஷலா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்ல இருந்து எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. சொல்லி இப்படி இப்படி கேக் வேணும்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவர் வந்துட்டாரு. இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு இருந்தாரு, என்ன பீச்சுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி இங்க கூட்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாரு. என் பொண்ணுங்க 2 பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி போகும்போது வந்து அவங்க என்ஜாய் பண்றதுதான். மத்தபடி பெருசா வந்து வேற எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா வெதர் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால பெருசா வெளியெல்லாம் போக முடியாது. கேக் பாத்தீங்கன்னா பீர் பாட்டில் இருக்க மாதிரியும் கப்ல பீர் ஊத்தி அது வந்து பொங்கி வர்ற மாதிரியும் சொல்லி செஞ்சு வாங்கியிருக்காங்க. சியர்ஸ் டு 16 போட்டு சூப்பரா வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க தான் பர்த்டே பாய். பயங்கர ஜாலியான டைப். எல்லாருக்கிட்டையுமே பயங்கர ஜாலியா வந்து பேசுவாங்க. எல்லாருக்குமே ஜாலியா வந்து வயசு பசங்க மாதிரியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கே வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ரொம்ப வந்து லண்டன்ல வந்து எனக்கு கொண்டாடுறதுக்குன்னு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி எடுத்துட்டே இருந்தாங்க. இது வந்திருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான். நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவுமே கட் பண்ணல. பேசுறது எல்லாமே கேட்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு எல்லாமே வெளியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியன் பீப்புள் வந்து வீட்ல இருந்து செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி பரோட்டா சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ் பிரியாணி, பன்னீர் மாதிரியும், நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து நிறைய சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்றதுக்கு வந்தாரு. கேக் வந்து செம்மையா வந்து பயங்கரமா எல்லாருமே அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அவர் மறக்க முடியாத பர்த்டேவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பர்த்டே பசங்களை கூப்பிட்டாங்க. என் சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் போய் பக்கத்துல நின்றுட்டாங்க. அவங்க கையில இருக்கிறது அவங்க ஒய்ஃபும், அவங்க கையில இருக்கிறது வந்து அவங்க பொண்ணோட, இவங்க தான் அவங்க பொண்ணு, அவங்க பொண்ணோட குழந்தை அது. ஃபர்ஸ்ட் என் பசங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியா அவர் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்குமே நான் தான் ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் கூட கேட்கல. எல்லாருக்குமே அவர் தான் ஊட்டி விட்டாரு. நான் மட்டும்தான் திருப்பி அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா எல்லாம் அவங்க பசங்க எல்லாருக்குமே அங்கே இருந்தது எல்லாருக்குமே ஊட்டி விட்டாரு. இவங்களுக்கு என்ன ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து சென்னையில இருக்காங்க.
இது என் சின்ன பொண்ணு. அவளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முடி கொஞ்சம் நிறைய வளர்ந்துருந்த அந்த டைம்ல உள்ளது. ஒன்னந்துக்குள்ளதான் இருக்கும் இது எல்லாமே வந்து. இதுதான் அவங்க மருமகன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்ம தான் இருந்தாங்க. எல்லாமே இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள பசங்க, நெய்வேலி இந்த மாதிரி தான். இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நெய்வேலி. எல்லாருமே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க. இவரோட வீடு தான் இது. நான் இப்போ கேக் கட் பண்ணுறது வந்து இவருடைய வீடு தான். இவங்க 2 பேர் தான் இப்போ கேக் எடுக்கிறாருல. இவங்க 2 பேரும் இந்த ரூம் ஷேர், இந்த வீடை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 3 o'clock மேலே ஆயிடுச்சு. பட் சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு. சாப்பாடுலாம் சொல்லிட்டு கீழே வந்து சாப்பாடு போடுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எல்லாமே ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு அவங்க சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்புறமா ஒருத்தர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு மெமரபிளாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. அப்புறமா சாப்பிட்டோம் எல்லாரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கார்டனில் பின்னாடி வந்து இந்த லான் மாதிரி இருக்கும். அது போய் உட்காந்துட்டு வெதர் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வெதர் நல்லா இருந்ததுனால வந்து எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க வீடு காமிக்க பாருங்க. எங்க வீடு வந்து இந்த ஒரு ரெட் கலர்ல ஒரு பைப் போகுது பார்த்தீங்களா, அந்த இதுதான் எங்களுடைய வீடு, நாங்க இருக்கக்கூடிய வீடு. ஆனா சுத்தி போகணும், ரோடு வழியா போகிறதுனால வந்து கொஞ்சம் சுத்திரமாக இருக்கும். மற்றபடி இது வந்து இப்படி பார்த்தாச்சுன்னா ரொம்ப பக்கமா இருக்கும். என் பெரிய பொண்ணு பயங்கரமா என்ஜாய் பண்ண அவங்க கூட சேர்ந்து இருந்து. நல்லா இருந்துச்சு இந்த மெமரபிள் டே. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டே வந்து. அதுக்கப்புறமா இன்னும் வந்து கெட் டுகெதர் போடவே இல்லை. யாருமே சேர்ந்து இன்னும் வரல. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கங்கே உட்காந்து பேசிட்டோம் அப்படி இருந்தாங்க. இது என் ஹஸ்பண்டு. டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போச்சு. அப்புறமா ஈவினிங் வந்து இருந்து சாப்பாடு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பங்கு வச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து குழந்தைங்க இருந்ததுனால, இல்லைன்னா நைட் ரொம்ப நேரம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருப்போம். எல்லாருமே குழந்தைங்கிறதுனால வந்து அவங்க அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாடை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த டே வந்து கண்டிப்பா வந்து என்னைக்குமே மறக்க முடியாத டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி 60th பர்த்டே யாருக்கா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.